பிப்ரவரி மாதத்துல இருந்து யுரேனஸ் கிரகத்தால இயற்கையின் சீற்றங்கள் கூடும். சுனாமி, எர்த்குவேக் போக வல்கனோ அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் இருக்குது. ஸோ மே மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு போருக்காண்டி அமெரிக்கா போய் கால வைப்பாங்க. அதோட விளைவுகள் ஒரு 2026 வரைக்கும் பெருசாகிக்கிட்டே போய் ஒரு 5 நாடுகள் கூட இந்த பூமியிலிருந்து காணாமல் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நான் நிரூபிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எல்லா சயின்டிஸ்டும் நிரூபிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். திடீர்னு என் மறுபிறவி ஞாபகத்தை வச்சு இப்ப கடந்த ஒரு 3 வருஷமா ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜாதகமே படிக்கவே இல்லை. இது என் மறுபிறவியோட ஞாபகங்கள். என் பேர் டாக்டர் விஜய் ரிஷி. நான் பயோடெக்னாலஜியில் டாக்டரேட் பட்டம் யூரோப்பில் வாங்கிட்டு யூஎஸில் சைக்காலஜி டிகிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு என் மறுபிறவி ஞாபகத்தை வச்சு இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஜாதகமே படிக்கவே இல்லை. இது என் மறுபிறவியோட ஞாபகங்கள்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் இப்போ ஒரு 3 வருஷத்தில் ஒரு பல்வேறு நாடுகளில் இருந்து ட்ராவலும் பண்ணியிருக்கேன். பல்வேறு நாடுகள் ட்ராவல் பண்ணி ஒரு 1000க்கும் மேலே 10000க்கும் மேலே ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். அது கணிச்சு இருக்குது. நான் கணிப்பது எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ 2024க்கான கணிப்பு நான் அறிக்கை வெளியிடலான்னு இருக்கிறேன். அதாவது இப்போ பிப்ரவரி மாதத்தில் இருந்து யுரேனஸ் அப்படிங்கிற கிரகத்தால் அதோட பாதிப்புனால் நம்ம இயற்கையின் சீற்றங்கள் கூடும். சுனாமி, எர்த்குவேக், அது போக வல்கனோ அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 20 வருஷத்துக்கு ஒருக்க ராகு மேஷராசிக்கு வரும். அந்த டயத்தில் அமெரிக்கா போருக்கு போவாங்க. ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு போருக்காண்டி அமெரிக்கா போய் கால வைப்பாங்க. அதோட விளைவுகள் இந்த பாதிப்புகள் விளைவுகளாக ஒரு 2026 வரைக்கும் அது படிப்படியாக பெருசாகிக்கிட்டே போய் ஒரு 5 நாடுகள் கூட இந்த பூமியிலிருந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனால் இது ஒரு விழிப்புணர்வாக நான் சொல்கிறதுக்கு வெளியிட்டிருக்கேன். அந்த 5 நாடுகள் பார்த்திங்கன்னா ஈரான் கண்டிப்பாக பாதிக்கும். இஸ்ரேல், பலஸ்டீனியன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நார்த் கொரியா, கொஞ்சம் தாய்வானும் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சவுத் கொரியாவில் பாதிப்புகள் வரும். அதுபோக நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வட மாநிலங்கள் கொஞ்சம் மத ரீதியான சேதங்களும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வருஷம் உறுதியாக இந்த யுரேனஸ் ராகுனால் பாதிப்புகள் அதிகமாக வரப்போகுது. கண்டிப்பாக வரும். போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால் அழிவுகள் வர்றதுக்கு உலகப்போர் அளவுக்கு வர்றது. பழசு சொல்லணும்னா 1939லேருந்து 1948 வரைக்கும் என்ன நடந்துச்சோ அந்த யுரேனஸ் கிரக பாதிப்புனால் 1939லேருந்து 48 வரைக்கும் 7 வருஷம் நடந்தது. ஸோ அதே மாதிரி இப்போயும் 2019 2019லேருந்து 26 வரைக்கும் மனித குலத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கும். பொருளாதார பாதிப்பு, அது போக போர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம அதிகமாக குடிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கே தெரியும், இப்போ 2 நாட்டில் போர் நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் விரிவாகி ஈரான், நார்த் கொரியா அந்த பக்கம் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20 வருஷத்துக்கு ஒருக்க நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா பெரிய ஒரு போருக்குள்ளே இறங்குவாங்க. பெரிய நாடு, பெரிய இது. அதனால் பெரிய அழிவுகள் வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது. சைனா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் பிலிப்பைன்ஸ் அந்த பக்கம், அப்புறம் இவங்க கூட கொரியா, ஜப்பான் கூட ஒரு போர் நிலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு த்ரெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இவங்க அதுக்காண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக மிடில் ஈஸ்டில் ஆரம்பித்து அது அப்படி பரவி ஏஷியா வரைக்கும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது கிரகங்கள் காரணமாக மட்டும்தான். மனிதன் மட்டும் இந்த கிரக ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டான்னா நம்ம எவ்வளவோ இழப்புகளை தவிர்க்கலாம். அந்த விழிப்புணர்வுக்காண்டி தான் நான் ஒரு கேலண்டரும் இந்த வருஷம் வெளியிட்டிருக்கேன். அது ஒரு ஜோதிட கணிப்பு முறை சம்பந்தப்பட்டது என்று சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நான் சொன்ன அழிவுகள் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னா ஜோதிடம் ஒரு உண்மையான அறிவியல் என்று நிறுவப்பட வேண்டும்.
அதுபடி கிரக ரீதியாக தான் எல்லா அழிவுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு அணுவில் இருந்து நம்ம உடம்பு மனித குலத்தில் நடக்கிற எல்லா விளைவுகள் எல்லாமே கிரக ரீதியாக தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒன்றாம் உலகப்போர் எதுக்கு நடந்தது, ரெண்டாம் உலகப்போர் எதுக்கு நடந்தது, இப்போ மூணாம் உலகப்போர் எதுக்கு வந்து நிற்குது, அது எல்லாத்துக்குமே ஒரு சைக்கிள், அதாவது ஒரு காலச்சக்கரம். அந்த காலச்சக்கரம் வந்து கிரகங்களாக தான் அமைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு ஒரே தீர்வு ஜோதிடம், அறிவியல் என்று நிறுவப்பட வேண்டும். நம்ம பிரபஞ்சமே ஏற்கனவே முடிவு செய்த கோட்பாடுகளுக்கு இணங்கி நடந்துகிட்டு அப்படின்னு மனிதகுலம் அக்செப்ட் பண்ணாதான் ஒரு தீர்வே நடக்கும். இப்போ ஐநா சபையும் உலக வேர்ல்டு வார், அதாவது உலக போருக்கு ரெண்டாவதுக்கு அப்புறம் அமைக்கப்பட்டது. அதுவுமே இப்போ ஒரு சரியான நிலை இல்லை. யாரும் ஐநா சபை சொல்கிறத கேட்குறதும் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு போருக்கு போகிறாங்க. மக்களையுமே கேட்குறது இல்லை. ஒரு நாட்டு பிரதிநிதியை கேட்டு தான் போருக்கு போகணும். போருக்கு போகாமல் நிறையா அழிவுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இரண்டாம் உலகப் போர் கிரக நிலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ வந்து 84 வருஷம் யுரேனஸுங்கிற கிரகம் வந்து 84 வருஷத்துக்கு ஒருக்க சுற்றி வரும். அதே மாதிரி பொருளாதாரம், அதுபோக பொருள் சேதம், அதுபோக அழிவுகள் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தடுக்கிறதுக்கு ஒரே வழி ஜோதிடம், அறிவியல் என்று அறிக்கப்பட்டு நான் நிரூபிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் நிரூபிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அது நம்ப ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அறிவியல் மூலமாக தான் மனித குலத்துக்கு விழிப்புணர்வும் ஒரு உலக அமைதியும் பிறக்கும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன்.